இனிய வணக்கம் நண்பர்களே. நாம் எக்ஸலின் அடிப்படை பகுதிகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது பேசிக் ஃபார்முலா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் முதலில் எக்ஸலை ஓப்பன் செய்யுங்கள். பிளாங்க் ஒர்க் புக்கை ஓப்பன் செய்யுங்கள். பாருங்கள், நான் இப்போ அந்த வித் அளவை மாற்றுகிறேன். அந்த ஏபி கொலம்ஸின் நடுவே உங்கள் கேசரை கொண்டு போனால் அந்த அளவுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதே போல் அந்த நம்பர் பகுதிகளில் நீங்கள் கேசரை கொண்டு போனால் உங்களுக்கு தெரியும். கிளிக் செய்து நீங்கள் அந்த கை அளவுகளையும் மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ விரும்பியவாறு நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டுமானால் அந்த கொலம்ஸும் ட்ராவும் சந்திக்கும் ஒரு மூலையில் இருக்கும் அந்த புள்ளியை பாருங்கள். அதை கிளிக் செய்தால் சீட் எல்லாம் செலக்ட் ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் ஃபாண்ட் சைஸை நீங்கள் மாற்றிக்கொண்டால் எல்லாம் மாறும். அதே போல் சீட்டுக்கு நீங்கள் எத்தனை சீட் வேணுமோ நீங்கள் ப்ளஸ் அடையாளத்தை கொடுக்க பாருங்கள். நான் கீழே செய்கிறத பாருங்கள். சீட்டுக்கு நேம் கொடுக்கலாம். டபுள் கிளிக் செய்து சீட்டுக்கு நேமை கொடுங்க. அதே போல் ப்ளஸ் அடையாளம் கொடுக்க நீங்கள் எத்தனை சீட் வேணுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது எனது சீட்டுக்கு நான் மார்க் ஷீட் 2021 என கொடுக்குறேன். அடுத்தது ஃபார்முலாஸ் என 2வது சீட்டு நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அதில் ஒவ்வொரு செல், அந்த ஒவ்வொரு கலத்தையும் சொல்கிற ஒவ்வொரு செல், அந்த செல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதில் நீங்கள் ஃபார்முலா பாரில் நீங்கள் பார்த்தா தெரியும். அதில் மேலே பாருங்கள், ஒவ்வொரு செல் கிளிக் பண்ண அந்த செல்லிட நேம் அங்கே தெரியும். அந்த செல் நேம் உங்களுக்கு முக்கியமானது. அதே போல் இங்கே லே அவுட்டுகளை பாருங்கள். லே அவுட் பகுதிகளில் பேஜ் செட்டப் எவ்வாறு செய்வதுன்னு அங்கே காட்டியிருக்கிறேன். பாருங்கள், கட்டாயம் பேஜ் செட்டப் செய்ய பழகுங்கள். நீங்கள் பேஜ் லே அவுட் என்னும் பகுதிக்கு சென்று நீங்கள் ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப்பாக அல்லது ஃபோர்ரைட்டாக என மாற்றிக்கொள்ளுங்கள். அதே போல் சைஸ், நீங்கள் வளமையான சைஸ்ன்னு சொன்னால் A4க்கு நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே பிரிண்ட் ப்ரீவியூவை பாருங்கள். அதில் உங்களோட இது தெரியுது இல்லை, பாருங்கள் பிரிண்ட் ப்ரீவியூவில். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த கலம் ஒவ்வொன்றுக்கும் போர்டர் கொடுத்தல் வேண்டும். பாருங்கள், அதில் போர்டர் இருக்குது. பாருங்கள், நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். பாருங்கள், உங்களோட செல்களை தெரிவு செய்து ஃபார்மில் சென்று அங்கே போர்டர் ஆல் போர்டர் என கொடுத்தல் வேண்டும். பாருங்கள், நான் கொடுக்கும் இடத்தை பார்த்துக்கொள்ளுங்கள். நான் இங்கு மார்க் ஷீட் ஒன்றை ஏற்கனவே தயாரித்து வைத்துள்ளேன். பாருங்கள், இன்று நம்ம பார்க்க இருப்பது ஃபார்முலாஸில் டோட்டல் எவரேஜ் எவ்வாறு காணலாம் என்பதை. டோட்டல்னு சொன்னால் சம், அதே போல் எவரேஜ் சராசரி என்பவற்றை எவ்வாறு காணலாம் என பார்க்க இருக்கின்றேன். இது எக்ஸல் பற்றி தெரிந்தவர்களுக்கு இது இலகுவானது. நான் இப்போ சொல்வது தெரியாதவர்களுக்கு மாத்திரம்தான். அப்போ மார்க் ஷீட் இருக்குது. அங்கே பாருங்கள், 2 ஆப்ஷன்களும் நான் போட்டுள்ளேன். அதே போல் அந்த செல்களுக்கு நான் நிறங்கள் தெளிவாக தெரிவதற்காக நிறங்கள் கொடுத்துள்ளேன். இதுக்கு நான் ஒரு ஹெடிங் ஒன்று கொடுக்குறேன். கிரேட் 11 மார்க் ஷீட் என கொடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள், அதற்கு நீங்கள் தேவையான நிறங்களை கொடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள், நான் கொடுப்பதை பாருங்கள். தேவையான நிறங்களை கொடுத்து போல்ட் பண்ணி நீங்கள் சைஸ்களை நீங்கள் கூட்ட வேண்டுமானால் ஃபாண்ட் சைஸ்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். நான் முதலே சொன்ன மாதிரி நாம் இப்போது சம் எவரேஜ் எனும் 2 பகுதிகளை மாத்திரம்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் டோட்டல் காண வேண்டிய இடத்தில் நீங்கள் சம் ஓப்பன் ப்ராக்கெட், அதே போல் நீங்கள் அந்த கூட்டி போட வேண்டிய இடங்களை தெரிவு செய்து காட்டி அதை சொல்கிற கலவீச்சுகள். அப்போ நம்மளோட கலவீச்சு வருது பாருங்கள், C2ல் இருந்து G2 வரைக்கும். அப்போ அந்த கலங்கள் பேர் உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும்.
பாருங்கள், நான் செய்வதை பாருங்கள். இப்போ அந்த புள்ளியை பிடித்து பாருங்கள். ட்ரெக் பண்ணுறேன்னு சொல்கிறது, ட்ரெக் பண்ணி விட்டாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் அந்த புள்ளியில் வச்சு டபுள் கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு டோட்டல் வந்துடும். பாருங்கள், இன்னொரு முறையே அந்த செல் அவ்வளவுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணணும். எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணி நம்ம இப்போ ஓட்டோ சம் இருக்குது பாருங்கள், மேலே ஓட்டோ சம் அதை கொடுத்தால் நம்மளுக்கு டோட்டல் கண்டு இலகுவாக காண முடியும். ஆனால் இதில் உள்ள தவறு என்னன்னு சொன்னால், நம்மளோட இண்டெக்ஸ் நம்பரையும் கூட்டி அது தந்து விட்டது. அப்போ இந்த நேரங்களில் அதை காணாமல் அந்த மார்க்ஸுகளை நீங்கள் செலக்ட் செய்து ஓட்டோ சம்மை கொடுங்க. அப்போ உங்களுக்கு டோட்டல் இலகுவாக காண முடியும். அடுத்த சம் காணும் முறையை பாருங்கள். சமன் டைப் செய்யுங்க. பின்னர் C2 ப்ளஸ் அடையாளம் D2 ப்ளஸ் E2 ப்ளஸ் F2 ப்ளஸ் G2 ப்ளஸ் என்ற கீயை கொடுங்கள். கொடுத்து வழமை போலவே ட்ரைக் பண்ணிவிடுங்க. ஆனால் இங்கே அப்சென்ட் போட்ட இடங்களுக்கு நீங்கள் கூட்டின தொகை காட்டாது. அந்த அப்சென்ட் என்ற ஆங்கில எழுத்து இடையில் வருவதால் இதை இந்த முறையில் காண முடியாது. நீங்கள் அந்த ஆங்கில எழுத்துக்களை தவிர்த்து அந்த ப்ளஸ் அடையாளங்களை போட்டு அவற்றுக்கு மாத்திரம் தனியாக கூட்டுதல் வேண்டும் இந்த முறையில். இனி நம்ம ஏவரேஜ் காண்ற முறையை பார்ப்போம். பாருங்கள், இதில் திருப்தியான முறைகளை தான் நான் இங்கே உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். இங்கே அப்சென்ட் இருக்கும் நேரங்களில் நேரடியாக சமன் அடித்து ஏவரேஜ் அடித்து உங்கள் கலவீச்சை தெரிவு செய்து காட்டும் முறை தவறாக அமையும். பாருங்கள், நான் செய்திருக்கிறேன். அங்கு சமன் அடித்து ஏவரேஜ் அந்த கலவீச்சை காட்டியுள்ளேன். C2விலிருந்து G2 மட்டும். நீங்கள் அங்கே டோட்டலை செலக்ட் செய்து காட்டினால் அங்கே ஏவரேஜ் பிழைக்கும். நான் அங்கே தவறுகளையும் அங்கே செய்து காட்டியிருக்கிறேன். பாருங்கள், இங்கு நான் முதலாவதாக செய்தது தவறு. என்னென்னு சொன்னால், அது ஏவரேஜ் 100% மேலே சென்றிருப்பதை பாருங்கள். ஏனென்று சொன்னால் அந்த டோட்டல் அந்த தொகையும் அங்கே சேர்ந்து விட்டது. அப்போ நம்ம இப்போ செய்ய இருக்கின்றது சமன் அடித்து எவரேஜ் கலவீச்சை C2விலிருந்து G2, அதாவது பாடங்கள் மாத்திரம் தெரிவு செய்து காட்டுங்க. ஆனால் இந்த முறை தவறாக அமையும். எப்போது என்றால், இங்கு மாணவர்கள் வராத நேரங்கள், குறிப்பிட்ட பாடங்களுக்கு வராத நேரங்கள் அங்கே நான் காட்டியிருக்கிறேன். பாருங்கள், அப்சென்ட் ரெட் கலரால் நான் காட்டியிருக்கிறேன். அந்த நேரம் என்ன செய்யணும்னு சொன்னால், டோட்டலை நீங்கள் பிரித்தல் அடையாளம் கொடுத்தல் வேண்டும். எத்தனை பாடங்களோ அத்தனை பாடங்களாக பிரித்து என்ட்ரக்கியல் கொடுத்தல் வேண்டும். பாருங்கள், H2வில் என்ற டோட்டல் இருக்குது. சமன் அடித்து H2வை நான் தெரிவு செய்து காட்டுகிறேன். அதுக்கு பிறகு வகுத்தல் அடையாளத்தை கொடுக்கின்றேன். பாருங்கள், நம்ம கீழே பாருங்கள், வகுத்தல் அடையாளம் இருக்குது. கொடுத்து 5 பாடங்கள் நான் அங்கு காட்டியுள்ளேன். அப்போ 5ஆல் பிரித்துள்ளேன். இங்கு இந்த முறைக்கும் முன்னைய முறைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இத்துடன் இந்த பகுதியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்த பகுதிகளில்
அடுத்தடுத்து வரும் ஃபார்முலாஸ் பற்றி நான் காட்ட இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.